கைஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் பாலமதி ஹில்ஸ், பாலமதி முருகர் கோயில். இந்த இடத்துக்கு வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா ரோடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரி, ஓகே, இன்னைக்கு எப்படி தான் இருக்குன்றது பார்த்தலாம். எக்ஸ்ட்ரீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் வந்து 5 கியர்ல 47 ஸ்பீடு போகுது, வேற லெவலு. ஐயா, சம்பவம் கைஸ், இந்த வியூ பாருங்களேன். இதான் வந்து பார்த்தா பாலமதி ஹில்ஸில் வர ஃபஸ்ட்டு பெண்டு, ஃபஸ்ட் ஏர்பின் பெண்டில் நல்ல வியூ, அல்டிமேட்டான ஒரு வியூ, நல்லா இருக்கு. ஓகே கைஸ், மேலே அப்படியே போகலாம். எனக்கு என்னமோ அப்படியே ஏலகிரியில் போகிற மாதிரியே சேம் ஃபீலிங் தருது. அதே தான் பாருங்க. நீ என்ன ஒரு டவுட்னா, இது மேலே எதுக்கு பஸ் போகுது? மேலே எதனா இருக்குமோ? என்னங்கடா ஸ்பாட் இது, ஒன்றுமே சரியில்லையே. மற்ற எல்லா ஏர்பின் பண்ணி இப்போ வேறு எதனா லொக்கேஷன் போகிறோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், கீழே இருக்கிறதெல்லாம் எதுவும் நல்லா தெரியாது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரோடுமே மேலே வர அப்படியே கீழே இருக்கிறதெல்லாம் தெரியுது. எந்த வீடியோ எடுத்திங்கனாலும் யூடியூப்பில் நீங்கள் இப்போ நானே ஒரு வீடியோ இந்த வீடியோ எடுக்கிறேன்னா இது போடுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக தான் தெரியும். ஆனால் இந்த வியூ வந்து பார்த்தா நேரில் பார்க்குறப்ப வந்து வீடியோக்கும் இப்போது நேரில் பார்க்குறதுக்கும் வந்து பார்த்தா சம்மந்தமே இல்லாத மாதிரி எவ்வளோ நல்லா இருக்குது. நேரில் ஆனால் இன்னும் கொஞ்சம் ரியலாக பார்க்குறோம்ல, டிஃப்ரெண்ட் நல்லா இருக்குது. இந்த ரோட்டில் தான் இந்த இப்போ நம்ம வந்திருக்க மலைக்கு தான், அந்த கோயிலில் தான் 22 அடியில் சிவன் சிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைமில் யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த இடம் இதுதான். மேலே போயிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். கைஸ் இருக்கு கைஸ், இங்கேருந்து பார்த்தாவே நல்லாவே தெரியுது. மலையும் நல்லா பெரிய மலை தான். அடேங்கப்பா, ஏன்னா இது மானா இல்லை ஆடு? இந்த ரோடு நல்லா இருக்கு கைஸ், பார்த்ததுலே. ஏலகிரினாலும் பெருசாக இருக்கும், வளைஞ்சி போகணும். இல்லை இப்போ மற்ற இடத்துலனாலும் இப்போ லென்த்தாக இருக்குது. இது ஆனால் சின்னசாக கட் ஆகுறதுனால நல்லா இருக்குது. ஏதோ வந்து டாய்ஸை வச்சு விளாட்ற மாதிரி இருக்குது. என்னடா அது டக்குன்னு முடியுன்னு பார்த்தா லென்த்தாக போகுது. சின்ன பெண்டாக இருந்தாலும் லென்த்து தான் கைஸ். இந்த இடத்துல வியூ பாயிண்ட் பார்க்கலான்றது தோணுது. சரி, ஓகே, மேலே போய் பார்த்துக்கலாம்.
செம்ம கார்னர். நானும் எது வந்துடும் பார்த்தா கார்னர் போயிட்டே இருக்கு பெண்டா. அதாங்கப்பா சரியா இல்லை ஸ்காட். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோன்னு தான் நினைக்கிறேன். எதுவுமே இல்லை, எதை மேய்க்கிறாங்க. கோயிலுக்கு எப்படி போகணுன்னு தெரியல. ஓகே ஸ்ட்ரைட்டாக போவோம். இது மேலே ஊர் இருக்குது. ஏலகிரியில் எப்படி தாங்க மேலே ஒரு ஊரே இருக்கும், ஸ்கூல் எல்லாமே இருக்கும். இங்கேயும் அப்படி தான் இருக்குது. கைஸ் கோயில் ரீச் ஆகிட்டேன் கைஸ். என்ட்ரன்ஸ் எப்படி? ஓ இந்த மண் வழியில் வந்திருந்தாலும் வந்திருக்கலாம், ஷார்ட்கட்டு. டோக்கன் எதுவும் வாங்குவாங்களா? முன்னால் போய் பார்ப்போம், மேலே வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஆமாங்க மேலே வரைக்குமே போகுது. பைக்கை நிறுத்திட்டு நேரம் நான் நடந்து போயிருப்பேன். பைக் நிறுத்தத்துக்கு இடம் எங்கே இருக்குன்னு தெரியலையே, அவசரப்பட்டு வந்துட்டோம். ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே மேலே எப்படி இடம் இருக்கா எடுத்துகிட்டு போகலாமான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அதான் பெஸ்ட்டாக இருக்கும்.